ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 30/7/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ராஜயோகி குழந்தைங்களாகிய உங்களுடைய முக்கிய கடமை என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் படிப்பது மற்றும் படிப்பிப்பது. இதுதான் உங்களுடைய முக்கிய கடமையாகும். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கின்றீர்கள். நீங்கள் ஒன்றும் காட்டிற்கு செல்ல வேண்டியது இல்லை. வீடு குடும்பத்தில் இருந்து கொண்டே அமைதியாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, இந்த 2 வார்த்தைகளிலேயே உங்களுடைய படிப்பு முழுவதும் வந்து விடுகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், போகிறவர்களை விட்டு விடுங்கள் என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்னால் ஆஸ்தி எடுத்திருந்தார்களோ அவர்கள் தாங்களாகவே வந்து விடுவார்கள் என்று பாபா புரிய வைக்கிறாரு. இன்னார் வெளியேறிவிடக்கூடாது, இவரை பிடித்து வைக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. போகிறார்கள் என்றால் போகட்டும், இங்கு வாழ்ந்து கொண்டே இருக்கும் விஷயமாகும். பாபா தத்தெடுக்கின்றார். ஏதாவது ஆஸ்தியை அளிப்பதற்கு தான் தத்தெடுக்கப்படுகின்றது. குழந்தைகள் ஆஸ்தியின் ஆசையில்தான் தாய் தந்தையரிடம் வருகின்றார்கள். செல்வந்தர்களின் குழந்தைகள் ஏழைகளிடம் எப்போதாவது தத்தெடுக்கப்படுவார்களா என்ன? இவ்வளவு செல்வம், சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் விட்டுவிட்டு எப்படி செல்வார்கள்? செல்வந்தர்கள்தான் தத்தெடுப்பார்கள். பாபா நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்பதை இப்போ நாம் தெரிஞ்சிருக்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது நம்முடைய புத்தியில் சுற்றி கொண்டே இருக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நடைமுறையில் இவ்வளவு பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கிறாங்க. பிரஜாபிதாவும் கூட பெயர் பெற்றவராக இருக்கின்றார். எதுவரை சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகவில்லையோ அதுவரை தேவதைகளாக ஆக முடியாது. நாம் சூத்திரர்களாக இருந்தோம், இப்போது பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம். பிறகு தேவதைகளாக ஆக வேண்டும் என்ற இந்த சக்கரம் உங்களுடைய புத்தியில் சுற்றி கொண்டிருக்கின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த கேள்வியை குழந்தைகளை பார்த்து பாபா தான் கேட்க முடியும் என்று பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, முழுமையாக நிச்சயம் ஏற்படவில்லை என்றால் சென்று விடுகின்றார்கள். நிறைய குழந்தைகள் விழுந்து மாறிவிடுகின்றார்கள். இது கூட நாடகத்தில் பதிவாக இருக்கின்றது. மாயை எதிரி முன்னால் நிற்கின்றது எனும்போது அது தன் பக்கம் இழுத்து கொள்ளுகின்றது. மாயையிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது, இல்லை என்றால் தங்களுடைய அதிர்ஷ்டத்தில் குறுக்கு கோடு விழுந்துவிடும் என்று பாபா அடிக்கடி உறுதி செய்து கொள்ள வைக்கின்றார். முன்னால் எப்போதாவது சந்தித்துள்ளீர்களா என்று பாபா தான் கேட்க முடியும். வேறு யாருக்கும் இப்படி கேட்கும் புத்தி வரவே வராதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த சித்திரத்தில் இல்லற மார்க்கத்தை காட்டுவதாக பாபா கேட்கின்றார்? அதுக்கான பதில், எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயத்தை புரிய வைக்கிறாரு. இப்போது ராவணனுடைய ராஜ்யமாக இருக்கின்றது, தூய்மையற்ற ராஜ்யமாக இருக்கின்றது. இது அரை கல்பத்திலிருந்து ஆரம்பமானது. ராவணனுக்கு 10 தலைகளை காட்டுறாங்க, விஷ்ணுவிற்கு 4 கைகளை காட்டுறாங்க. இப்படி எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். இது இல்லற மார்க்கத்தை காட்டுகின்றார்கள். இதுதான் குறிக்கோளாகும். விஷ்ணுவின் மூலம் வளர்ப்பு. விஷ்ணுபுரியை கிருஷ்ணபுரி என்றும் சொல்லுகிறார்கள். கிருஷ்ணருக்கு 2 கைகளை தான் காட்டுவார்கள் இல்லையா? மனிதர்கள் எதையுமே புரிந்து கொள்வது இல்லைங்கிறாங்க பாபா. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறேங்கிறாங்க. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் பாப்தாதா என்று கூறுவதை மனிதர்கள் எவ்வாறு கூறுவதாக பாபா கேட்கின்றார்? பாபா சொல்கிறாங்க, சிவனை ருத்ரன் என சொல்கிறாங்க. ஞான யக்யம் கிருஷ்ணருடையதா அல்லது சிவனுடையதா என்று இப்போது பாபா கேட்கிறார். சிவனை பரமாத்மா என்று தான் சொல்கிறார்கள். சங்கரரை தேவதை என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் சிவன் மற்றும் சங்கரரை ஒன்றாக்கி விட்டார்கள். நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறேன் என்று இப்போது பாபா சொல்கிறாரு. குழந்தைங்களாகிய நீங்கள் பாப்தாதான்னு சொல்கிறீங்க, அவர்கள் சிவசங்கர் என்று சொல்கிறார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பக்தர்களின் பாவனைக்கேற்ப சாட்சாத்காரம் கிடைப்பதை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு பிரம்மாவினுடைய கிருஷ்ணருடைய காட்சிலாம் கிடைக்குது. பிரம்மாவினுடைய வெள்ளை உருவத்தை தான் பார்க்கின்றார்கள். சிவபாபா புள்ளியாக இருக்கின்றார். புள்ளியின் காட்சி கிடைத்தால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் ஆத்மாக்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஆத்மாவை பார்த்தது யார்? யாருமே இல்லை. அது புள்ளியாக இருக்கின்றது.
புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? யார் எந்த பாவனையில் யாருடைய பூஜை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த காட்சியே ஏற்படும். ஒருவேளை வேறு எந்த ரூபத்தையாவது பார்த்தார்கள் என்றால் குழம்பி விடுவார்கள். ஹனுமானுடைய பூஜை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு அவரைதான் காட்சி தெரிவார். கணேசரின் பூஜாரியாக இருந்தால் அவர்தான் தெரிவார்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொர்க்கத்தில் எப்படி இருந்த நாம் இப்பொழுது எப்படி இருப்பதாக பாபா கூறுகின்றார். பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக மாற்றினேன். வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருந்தன. உங்களுக்கு அளவிட முடியாத செல்வம் இருந்தது. நீங்கள் இப்போது அவை அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள்னு பாபா கேட்குறாங்க. இப்போது நீங்கள் ஏதும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாம் இப்பொழுது எதை வென்றவர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த நாடகம் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் நாடகத்தில் அவரவருடைய நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு சென்று மற்றொன்றை எடுக்கின்றார்கள். இதில் அழுவதற்கான விஷயம் என்ன இருக்கின்றது? சத்யுகத்தில் ஒரு பொழுதும் அழுவது இல்லை. இப்போது நீங்கள் மோகத்தை வென்றவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் போன்றவர்கள் மோகத்தை வென்ற ராஜாக்கள் ஆவார்கள். அங்கே மோகம் அதாவது பற்று இருப்பதில்லை. பாபா அநேக விதமான விஷயங்களை புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு. எதன் அர்த்தத்தை மனிதர்கள் புரிந்து கொள்றதில்லைன்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஹே பகவான், ஓ இறை தந்தையெல்லாம் சொல்கிறாங்க, எனவே பெயர் ரூபம் இருக்கின்றது இல்லையா? லிங்கத்தை சிவ பரமாத்மா சிவபாபா என்றும் சொல்லுகின்றார்கள். உண்மையில் தந்தை இல்லையா? பாபாவிற்கு கண்டிப்பாக குழந்தைகளும் இருப்பார்கள் இல்லையா? நிராகாரமானவரை நிராகாரமான ஆத்மாதான் பாபான்னு சொல்கின்றது. கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் அவரை சிவபாபா என்று சொல்வீர்கள். பிறகு வீட்டிற்கு வந்து தந்தையையும் பாபா என்று சொல்கிறார்கள். அர்த்தத்தை புரிந்து கொள்றதே இல்லை. நாம் அவரை ஏன் சிவபாபா என்று சொல்கிறோம் என்றுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாம் கடைசியில் பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவில் இருக்குமாறு செய்வதற்கு நாம் எதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா பெரியதிலும் பெரிய படிப்பை 2 வார்த்தைகளில் படிப்பிக்கின்றார். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி. அல்லாவை நினைவு செய்தீர்கள் என்றால் ராஜ்யம் உங்களுடையது. இது மிகப்பெரிய தேர்வாகும். மனிதர்கள் பெரிய தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் முதலில் உள்ள படிப்பை நினைவு வைத்து கொள்கிறார்களா என்ன? படித்து படித்து கடைசியில் சாரம் புத்தியில் வந்துவிடுகின்றது. இது கூட அப்படிதான் இருக்கின்றது. நீங்கள் படித்து கொண்டே வந்திருக்கிறீங்க. கடைசியில் பாபா சொல்கிறாரு, மன்மனோபவ. அப்போது தேகத்தின் அபிமானம் உடைந்துவிடும். இந்த மன்மனோபவ என்பதை பழக்கமாக்கி கொண்டால் கடைசியிலும் பாபா மற்றும் ஆஸ்தியும் நினைவில் இருக்கும். முக்கியமானதே இதுதான். எவ்வளவு சகஜமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. அந்த படிப்பில் கூட இப்போது என்னென்னலாம் படிக்கிறாங்கன்னு என்பதே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு. முன்பிருந்த எடை கணக்குகளை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, எப்படி ராஜாவோ அப்படி அவர் தன்னுடைய வழக்கத்தை நடத்துகின்றார். முன்பு மண் 40 கிலோகிராம், சேர், பாவு போன்ற எடை கணக்கு நடந்தது. இப்போது கிலோ போன்ற அளவு முறை வந்திருக்கின்றது. எத்தனை தனித்தனியான பிராந்தியங்களாக ஆகிவிட்டது. டில்லியில் ஒரு சேர் 1 ரூபாய்க்கு கிடைப்பது பாம்பேயில் 2 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஏனெனில் தனித்தனி பிராந்தியங்கள் ஆகும். நாங்கள் எங்களுடைய பிராந்தியத்தை பட்டினியில் சாக விடுவோமா என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். எவ்வளவு சண்டை போன்றவைகள் நடக்குது, எவ்வளவு குழப்பங்கள் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு. இப்பொழுது இருக்கும் மக்கள் தொகையை குறைக்க எது கண்டிப்பாக ஏற்பட்டே ஆக வேண்டும் என்று பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்தது. அப்போது வேறெந்த தர்மமும் இருக்கவில்லைன்னு யாருக்கும் தெரியாது. அப்போது மக்கள் தொகை எவ்வளவு குறைவாக இருந்திருக்கும். இப்போது எவ்வளவு அதிகமாக ஆகிவிட்டது. இது மாற வேண்டும். விநாசமும் கண்டிப்பாக ஏற்பட வேண்டும். மகாபாரத சண்டையும் நடக்க வேண்டும். பகவானாலும் கண்டிப்பாக வந்திருப்பார் இல்லையா? சிவஜெயந்தி கொண்டாடுகின்றோம் என்றால் சிவபாபா வந்து என்ன செய்தார்? அதனையும் தெரிந்து கொள்ளவில்லை.
இப்போது பாபா அதை புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நிறைய விஷயங்களை பற்றி கேட்கின்றவர்களுக்கு நாம் என்ன பதில் கூற வேண்டும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நிறைய விஷயங்களை மனிதர்கள் கேட்குறாங்க. விகாரம் இல்லாமல் உலகம் எப்படி இயங்கும்? இது எப்படி நடக்கும்? அட, நீங்களே சொல்கிறீங்க அது விகாரமற்ற உலகமாக இருந்தது. சம்பூர்ண நிர்விகாரி என்று சொல்கிறீர்கள் அல்லவா? பிறகு விகாரத்தின் விஷயம் எப்படி நடக்க முடியும்? இப்போது நீங்கள் இதை தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜயோகி குழந்தைங்களாகிய நமக்கு முக்கிய கடமை என்னன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ராஜயோகி குழந்தைங்களாகிய உங்களின் முக்கிய கடமை படிப்பது மற்றும் படிப்பிப்பது. ராஜயோகத்தை ஏதோ காட்டில் வைத்து கற்றுக் கொடுப்பதெல்லாம் இல்லை. இது பள்ளிக்கூடம் ஆகும். கிளைகள் உருவாகி கொண்டே போகின்றது. குழந்தைங்களாகிய நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. சிவபாபாவிடம் கற்றுக்கொண்ட பிராமணிகள் கற்றுத்தருகின்றார்கள். ஒரே சிவபாபா அனைவருக்கும் அமர்ந்து கற்றுக் கொடுப்பாரா என்னன்னு பாபா கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் எதை தானம் கொடுத்தோம் என்றால் கிரகணம் விலகிவிடும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, 5 விகாரங்களின் தானம் கொடுத்தீர்கள் என்றால் கிரகணம் நீங்கிவிடுங்கிறாங்க பாபா. என்னுடையவர்களாக ஆகுங்கள், அப்பொழுது நான் உங்களது அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்வேன். இப்போது நாம் சுகதாமத்திற்கு செல்லுகின்றோம் என்று குழந்தைங்களாக நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த துக்க தாமத்தில் தீப்பிடிக்கப் போகின்றது. குழந்தைகள் விநாசத்தின் சாட்சாத்காரமும் பார்த்துருக்குறாங்க. இப்போது நேரம் மிக குறைவாக உள்ளது. ஆகையினால நினைவு யாத்திரையில் ஈடுபட்டீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். மேலும் உயர்ந்த பதவியை அடைஞ்சிருவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மூலிகை மூலம் மூர்ச்சித்தவர்களை விழிப்புற செய்கின்ற விசேஷ ஆத்மா ஆக முடியும்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சிரேஷ்ட ஸ்மிருதியின் விசேஷ தன்மைகளின் ஸ்மிருதி ரூப சஞ்சீவி மூலிகையை உண்ண கொடுப்பீர்களானால் அவர் மூர்ச்சையிலிருந்து விழிப்புற்று விடுவார். விசேஷ தன்மையின் சொரூபத்தை கண்ணாடியை அவருக்கு முன்னால் வையுங்கள். மற்றவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள். மூலம் நீங்கள் விசேஷ ஆத்மாவாகவே ஆகிவிடுவீர்கள். நீங்கள் யாருக்காவது பலவீனத்தை சொல்வீர்களானால் அவர்கள் மறைப்பார்கள், தவிர்ப்பார்கள். நீங்கள் விசேஷத்தாவை சொல்வீர்களானால் தானே அந்த பலவீனத்தை தெளிவாக உணர்வார்கள். அந்த சஞ்சீவி மூலிகையால் மூர்ச்சித்தவர்களை விழிப்புற செய்து பறந்து கொண்டே செல்லுங்கள் மற்றும் பறக்க வைத்து கொண்டே செல்லுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது மிகப்பெரிய தியாகம்னு பாபா கேட்குறாங்க. பெயர், புகழ், மதிப்பு மற்றும் சாதனங்களை சங்கல்பத்திற்கூட தியாகம் செய்வதே மிகப்பெரிய தியாகம்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த வார்த்தையை நாம் சொன்னால் நமக்கு பின்னால் வருபவர்களும் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, நிமித்தமாகியுள்ள குழந்தைகள் விசேஷமாக தன் ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் கவனம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு விகல்பமற்ற வீணானவை அல்லாத சங்கல்பங்களாக இருக்கும்போது புத்தி சரியாக நிர்ணயம் செய்யும். நிர்ணயம் சரியாக இருக்குமானால் நிவாரணமும் சகஜமாக செய்வீர்கள். நிவாரணம் செய்வதற்கு பதிலாக நீங்களே காரணம் என சொல்வீர்களானால் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களும் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.